So today our topic is how sugar affects our health. Sugar எப்படி நம்மள எஃபெக்ட் பண்றது, பாசிட்டிவா எஃபெக்ட் பண்றதா நெகட்டிவா எஃபெக்ட் பண்றதா, அத பத்தி இப்போ பேசுறதுக்கு மிஸ்டர் சிவகுமார் இஸ் கோயிங் டு கம். அண்ட் நாங்க சொன்ன மாதிரி எதுவுமே எங்களோட ஓன் நாலேஜோ எங்க ஓன் இதுலேருந்து நாங்க பேசல. we are only talking from the books we read, from the experience we gain, from the information we gather. இதுல ஒரு world famous book is there, Pure, White and Deadly by John Yudkin. So I would suggest, I would recommend that please read this book. It's an eye opener for you. And idhula neenga pala vishayam therinjikalam about the negative effects of sugar. So over to Mr. Shivakumar to tell you in more detail. Very good evening. And இப்போ நாங்க இங்க experiences share பண்றோம். எதுக்கு இந்த experience share பண்றோம்னா, ஒரு 6 months முன்னால நான் வந்து ஒரு diabetic. என்னோட blood sugar நீங்க பாத்தீங்கன்னா அது யூசுவலி அந்த protein levels பார்ப்பாங்க, HbA1c னு அது வந்து 10.6 இருந்தது. என்னோட average sugar வந்து 275. ஸோ ஒரு ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரிஜிம்ல வந்து நான் என்னோட டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 6 months நான் மாத்திரை சாப்பிடல. அண்ட் என்னோட பிளட் சுகர் பார்க்கறேன்னா இப்போ வந்து இட் இஸ் லெஸ் தென் 100 ஆவரேஜ். ஸோ எப்படி எல்லாம் பண்ணிப்போம், வி வாண்ட் டு ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்சஸ். ஆனால் ஃபைனலி நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுனா நீங்கள் வந்து உங்களோட டாக்டர், உங்கள் மெடிக்கல் ப்ராக்டிஷனரை கன்சல்ட் பண்ணிட்டு தென் யூ கேன் டேக் ஆல் தி இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கலாம். ரைட்? இப்போ how does sugar affect our health? இதில் I got some 8 points. இந்த 8 points ஷேர் பண்ணிட்டதுனால நான் வந்து ஒரு ஃபேமஸ் பிராண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபேமஸ் பிராண்ட் ரைட்டுங்களா, நிறைய பேர் விரும்பி உலகம் ஃபுல்லாக குடிப்பாங்க. யூஸ்வலி இது மோஸ்ட் ஃபேமஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்கு, டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்கு. சுகர் இஸ் வெரி அடிக்டிவ். ஆனால் அந்த சுகர் டேஸ்ட் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெர் இஸ் சால்ட். ஸோ நிறைய சால்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க டு ரிமூவ் த சுகர், திஸ் திங் டு ரிமூவ் த சுகர் டேஸ்ட். அண்ட் இது இன்னும் அடிக்டிவாக இருக்கிறதுக்கு தெர் இஸ் எஸ் ஒன் மோர் திங் விச் இஸ் கஃபின், விச் இஸ் ஓவர் தேர். ரைட்? இப்போ சுகர் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா ரைட்டுங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் டேபிள் சுகர். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சுகர் கேன்லேருந்து மொலாசஸ் எடுத்துட்டு, மொலாசஸ்னா என்ன, அதில் இருக்கிற வைட்டமின் மினரல் ஃபைபர்ஸ் எடுத்துட்டு we get plain sugar, டேபிள் சுகர் அப்படிமோ. இதில் வந்து நம்ம சாப்பிட்றது, ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் they love sugar. ரைட்டுங்களா? ஒருத்தர் சொன்ன, நான் ரசம் சாதத்துக்கே நான் சுகர் போட்டு தான் சாப்பிடுவேன், பருப்பு சாதத்துக்கும் சுகர் போட்டு சாப்பிடுவேன், காஃபில வந்து 3-4 கப் சுகர் போடுவேன். ஸோ இந்த சுகர்ல என்ன சேலஞ்சஸ் இருக்கு? And by the way, last 6 months நாங்க வந்து sugar, sweet in any form நாங்க டச்சே பண்ணல. So what are the things? Number 1 நீங்க பாத்தீங்கன்னா heart disease. So sugar சாப்பிட்டீங்கன்னா எப்படி heart disease வரும்? For example, இதான் உங்களோட blood vessel வச்சுக்கோங்க. ஹார்ட்டுக்கு blood vessels போயிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? அண்ட் உள்ள போகும் அந்த வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அதை பம்ப் பண்ணி வெளியில அயோட்டா மூலமா அது வந்து பிளட் வெளியில கொடுக்கும். இப்போ நீங்க வந்து ஹார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெசல்ஸ்ல எடுத்தீங்கன்னா, இப்போ பிளட் சுகர் சாப்பிட்டீங்கன்னா இந்த வெசலுக்குள்ள சுகர் அதிகமா இருக்கும் இல்லையா? சுகர் அதிகமா இருக்கும்போது அது வந்து வால்ஸ்ல ஸ்டிக் ஆகும். அப்படின்னா இங்க வால்ஸ்ல ஸ்டிக் ஆக ஆக உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஒரு விஷயம் வரும். இன்ஃப்ளமேஷன்னா என்ன? வீங்கிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு காயம் பட்டேன்னா அந்த இடம் வீங்கிக்கிறது. அதே மாதிரி உள்ள பாடிக்குள்ள உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது. இப்போ இன்ஃப்ளமேஷன் ஆகுது தான் உங்க ஹார்ட் டிசீஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க ஒரு மாசம் சுகர் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன், இதை நல்லா கூகுள்லாம் போய் சர்ச் பண்ணுங்க. இன்ஃப்ளமேஷன் உங்க உடம்புல எவ்வளவு குறையுதோ அவ்வளவு நல்லது. செகண்ட் திங் நீங்க பாத்தீங்கன்னா, செகண்ட் திங் இஸ் உங்களுக்கு இப்போ இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா உங்க பாடியில லிவர் வந்து கொலஸ்ட்ரால் தயார் பண்ணும். எந்த அளவுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுதோ, இப்போ வந்து இதான் உங்க ஹார்ட் வெசல்னு வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுதோ அந்த அளவுக்கு உள்ள கொலஸ்ட்ரால் போய் ஒரு பட்டி மாதிரி போடும். சோ அந்த பட்டி போட்டு தான் இன்ஃப்ளமேஷன்ல இருந்து நம்மளை காப்பாத்துறது. சோ உங்களுக்கு வந்து அப்போ பாடியில கொலஸ்ட்ரால் ஏறும். சோ அதிகமா சுகர் இருந்தேன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ட்ரைகிளிசரைட்னு சொல்லுவாங்க பிளஸ் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அது ரெண்டும் அதிகமா இருக்கும்.
இப்போ பட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிளட் வெசல் வந்து க்ளோஸ் ஆக ஆக என்ன ஆகும்? இப்ப ரத்தம் போறதுக்கு இடம் வந்து கம்மியாகுது. இட் பிகம்ஸ் லெஸ்ஸர். அது லெஸ்ஸர் ஆக ஆக ஒரு சின்ன இடத்துல இருந்து ரத்தம் போயிட்டு இருக்கு. இப்ப வீட்டுல நம்ம குழாய் தண்ணி ஊத்துறோம். இப்போ குழாய் வந்து கையை வச்சு நீங்க மூடினீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணி இன்னும் ஃபோர்ஸா போகும். சோ அதே மாதிரி இங்க கொலஸ்ட்ரால் உங்களை க்ளோஸ் பண்ணிருந்தா யூ வில் ஹேவ் ஹை பிபி. ஸோ சுகர்னால கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வருது, கொலஸ்ட்ரால் வருது, பிளட் பிரஷர் வருது. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா NAFLD. NAFLD ஃபுல் ஃபார்ம் வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். நான் ஆல்கஹாலிக், ஆல்கஹால் இல்லாம லிவர் வந்து நம்மளுக்கு ஃபேட் ஆயிடுது, அதனால நம்மளுக்கு டிசீஸ். இப்ப சுகர் சாப்பிட்டா, அதிகமா சுகர் சாப்பிட்டா சுகர் எங்க ஸ்டோர் பண்றது? சோ சுகர் ஸ்டோர் பண்ற இடம் வந்து உங்களுக்கு லிவர், ரைட்? சோ அந்த லிவர்ல வந்து உங்களுக்கு சுகர் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோரேஜ் அது பேரு குளுக்கோகான், குளுக்கோகான் ஆர் கிளைகோஜன். சோ சுகர் வந்து உங்களுக்கு கிளைகோஜன்னா வந்து லிவர்ல ஸ்டோர் ஆகும். இப்ப கிளைகோஜன் வந்து மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா உங்க லிவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம்ஸ் தான் கிளைகோஜன் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்ததுன்னா அது ஃபேட்டா மாறும். சோ அதிக சுகர் சாப்பிட்டேன்னா நம்மளுக்கு லிவர் வந்து இட் பிகம்ஸ் ஃபேட்டி. தென் நாலாவது லீக்கி கட். கட்டுன்னா நம்ம சாப்பிடுறது என்ன ஆகுது? ஸ்டமக்கு போறது, அங்கிருந்து இன்டெஸ்டைன் போறது, அததான் கட்டுன்னு சொல்றோம். யூஸ்வலி ஜாப்பனீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜென் பிலாசபர்ஸ், இந்த டைச்சி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு எவ்வளவு பிரெயின் இருக்குன்னு கேட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, there is not one brain, there are two brains. இந்த ரெண்டாவது பிரெயின் இஸ் your gut. சோ உங்களுக்கு வந்து இப்போ உள்ள வந்து இன்டெஸ்டைன்ஸ் இருக்கு. ஹிப்போக்ரேட்டஸ் வந்து கிரீஸ்ல ஒரு 2000 வருஷம் முன்னால இருந்தார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஹிப்போக்ரேட்டஸ் என்ன சொன்னாருன்னா, உங்க அத்தனை டிசீஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் வியாதி வருதோ, அது ஹார்ட் டிசீஸா இருக்கட்டும், லங்கா இருக்கட்டும், எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எவ்ரி டிசீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கட், ரைட்? ஸோ எந்த அளவுக்கு நம்ம கட்டு கிளியரா இருக்கோ அந்த அளவுக்கு பெட்டர். பட் உங்களுக்கு வந்து சுகர் சாப்பிட சாப்பிட கட்டு லீக் ஆகுமா? லீக்னா என்ன? உங்களுக்கு இன்டெஸ்டைன்ல வந்து சின்ன சின்ன பொத்தல் போட்ட மாதிரி ஒரு குழா வந்து துரு பிடிச்சிருந்து வச்சுக்கோங்க, டியூப் ரஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் வச்சுன்னா வெளியில லீக் ஆகிற மாதிரி நம்ம ஹோல் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு லீக்கி கட் இருக்கும். அப்படின்னா இன்டெஸ்டைன்ல இருந்து உங்களுக்கு லீக் ஆகுதுன்னா அந்த சாப்பாடுல எங்க போகும்? டாக்ஸிக் சாப்பாடுல பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும். பிளட் ஸ்ட்ரீமுக்கு போனா உங்களுக்கு நிறைய டிசீஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சோரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், இது மாதிரி நிறைய டிசீசஸ் கம் பிகாஸ் ஆஃப் லீக்கி கட். அஞ்சாவது பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரியும், மெட்டபாலிக் டிசீஸ். மெட்டபாலிக் டிசீஸ்னா என்ன? பாடி வந்து சுகர் அப்சார்ப் பண்ண முடியல, உங்களுக்கு இன்சுலின் அதிகமா இருக்கு, பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்டா இருக்கு. இதனால பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா 4 பேர்ல ஒருத்தருக்கு வருது, அடல்ட்டுக்கு வர வியாதி வந்து டயபெட்டிஸ். சோ இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். இதுக்கு மெயின் காரணம் வந்து டெஃபினெட்லி எல்லாருக்கும் தெரியும், தட் இஸ் சுகர். அண்ட் இன்னொரு சர்ப்ரைசிங் திங், யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். சுகர் வந்து மெட்டபாலிக் டிசீஸ், அது எல்லாருக்கும் தெரியும். ப்ராபபிலி நிறைய பேருக்கு இந்த நம்ம லிவரும் டேமேஜ் ஆகுது, நம்ம கட்டும் டேமேஜ் ஆகுது, இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் வெரி சர்ப்ரைசிங் திங் இஸ் தி 6th பாயிண்ட். ஓகே, சர்டன் கேன்சர்ஸ், பிரஸ்ட் கேன்சர், கோலான் கேன்சர், இதுக்கு மெயின் ரீசன் வந்து சுகர். சர்ப்ரைசிங்கா இருக்கு. எதுக்கு சொல்றாங்கன்னா, கேன்சரோட செல், இப்ப கேன்சர் செல்லுக்கு எந்த மீடியம் பிடிக்கணும், எந்த சாப்பாடு பிடிக்கணும் பார்த்தோன்னா குளுக்கோஸ் தான் பிடிக்கும். சோ குளுக்கோஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம பாடியில தயார் பண்றோமோ அந்த அளவுக்கு கேன்சர் செல் ஹாப்பி, ரைட்? சில டயட் சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து அந்த சுகர்ஸே இல்லாம கீட்டோ மோட், கீட்டோஜெனிக் டயட்மாங்க. அதுல வந்து கார்போஹைட்ரேட்ஸே இருக்காது. கார்போஹைட்ரேட்னா சுகர் ஃபார்ம், அது இல்லாம கீட்டோஜெனிக் டயட், கீட்டோ மோட் போகும்போது கேன்சருக்கு அது பிடிக்காதான். கீட்டோஜெனிக் டயட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து வளராது. இல்ல என்னோட சின்சியர் சஜஷன், நிறைய நான் பேசும்போது உங்களுக்கு தாட்ஸ் இருக்கலாம், நீங்க இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். நீங்க என்ன கொஸ்டின் கேட்கறீங்களோ அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக் we can have a discussion, right? Then number 7, blocks leptin. இந்த லெப்டின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பசி எடுக்குது, பசி எடுத்த உடனே நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, சாப்பிட 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 நம்ம ஹைப்போதாலமஸ் பிரெயின்ல லெப்டின் ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஹார்மோன் செக்ரீட் ஆகுது.
நம்ம ஒரு அளவுக்கு சாப்பிட்ட அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த லெப்டின் வந்து நீ சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்றது. நீங்க சாப்பிட்டது எனஃப். நம்ம சாப்பிட்டது எனஃப்னு சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம திருப்தி அடைஞ்ச அப்புறம் நம்ம சாப்பிட மாட்டோம். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல உங்களுக்கு ஒபேசிட்டி, நீங்க நிறைய பேர் குண்டா இருப்பாங்க, நிறைய ஒபேஸா இருப்பாங்க. நம்ம தாத்தா அவங்களாம் அந்த அளவுக்கு குண்டு கிடையாது. ஒபேசிட்டி பாத்தீங்கன்னா இப்ப பர் ஆவரேஜ் பர்சனோட வெயிட் வந்து 25 பவுண்ட் ஏறி இருக்காங்க இந்த லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ். இது மெயின் காரணம் என்னன்னா சுகர் வந்து அதிகமா நாங்களாம் இப்போ ஸ்கூல் சில்ட்ரனா இருக்கும்போது நாங்க வந்து வாரத்துக்கு டெய்லி ஒரு கேக் சாப்பிட மாட்டோம். ஓகே, வாரத்துக்கு நீங்க வந்து வெளியில ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டோம். அடிக்கடி எங்களுக்கு வந்து சுகர் சாப்பிட்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. பட் இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து சுகர் அதிகமா சாப்பிட சாப்பிட லெப்டின் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ அதுக்கு வந்து பசி எப்போ அடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க, இப்பதான் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டு இருப்பீங்க, ஒரு 1 hour கழிச்சு திரும்பி பசிக்கும், திரும்பி சாப்பிடுங்க 1 hour கழிச்சு திரும்பி பசிக்கும். ஏன்? ஏன்னா லெப்டின் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஏஜிங். எந்த அளவுக்கு நம்ம சுகர் சாப்பிடுறோமோ ஸ்கின்ல wrinkles வரும், ஸ்கின் ட்ரை ஆயிடும். ஏன் ஸ்கின் ட்ரை ஆயிடும்னா சுகர் சாப்பிட சாப்பிட கிட்னி வந்து வாட்டரை ரீடைன் பண்ணும். வாட்டர் ரீடைன் பண்ண பஃபியா இருக்கும்போது நமக்கு ஸ்கின்ல போற வாட்டர் வந்து அந்த அளவுக்கு போகாது, ஸ்கின் ட்ரை ஆயிடும். அண்ட் நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ், யங்ஸ்டர்ஸ்லாம் பார்ப்பீங்க நிறைய பருவம் இருக்கும், பிம்பிள் இருக்கும், தட் வில் டேக் பிளேஸ். ஸோ என்னோட சின்சியர் சஜஷன், நம்ம எல்லாரும் குட் ஹெல்த்ல வி ஷுட் என்ஜாய் அ குட் லைஃப். ஸோ குட் லைஃப்னா சுகர் எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு நெசசரி. ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாடியில வந்து சுகர் இல்லைன்னா பாடி வீக் ஆயிடும். ரைட்டுங்களா? இது யாரோ சொல்லியிருக்காங்க, நத்திங் ஆஃப் தட் சார்ட். ஏன்னா உங்க பாடியில நிறைய ஸ்டோரேஜா இருக்கு. ஸோ உங்க பாடி வந்து குளுக்கோகான் கிளைகோஜனை வந்து குளுக்கோஸா மாத்திக்கும், நீங்க கவலையே பட வேண்டாம். ரைட்டுங்களா? ஸோ சுகர் சாப்பிடலன்னா பாடி வீக் ஆயிடுங்கிறது இட்ஸ் அப்சல்யூட்லி நான்சென்ஸ். உங்க பாடிக்கு எவ்வளவு சுகர் வேணும்னா இட் இஸ் அ பிக் ஜீரோ. ரைட்? ஸோ நீங்க இந்த அடிக்ஷன்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நிறைய ஃபேட் சாப்பிடுங்க. அவகேடோன்னு ஒரு பழம் இருக்கு, அந்த ஃபேட் சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு நீங்க அவகேடோ சாப்பிடுறீங்களோ, ஃபேட் சாப்பிடுறீங்களோ சட்டைட்டிமாங்க, பசி இருக்கிறது நிற்கும். ஃபைபர்ஸ் நிறைய கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரஞ்சு எடுத்துக்காங்க, இந்த ஆரஞ்சுக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த ஆரஞ்சு ஜூஸ் இஸ் பியூர் சுகர். அதே நீங்க ஆரஞ்சு எடுத்தனா இதுல வைட்டமின்ஸும் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, முக்கியமா ஃபைபர்ஸ் இருக்கு. இந்த ஆரஞ்சு ஜூஸை குடிச்சேன்னா இது ரத்தத்துக்கு பிளட்டுக்கு போறதுக்கு நிமிஷத்துல பிளட்டுக்கு போயிடும். பட் அதே இந்த ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டேன்னா, இந்த ஃப்ரூட் சாப்பிட்டேன்னா ஃபைபர்ஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு வந்து இதை போக விடாது, சுகரை கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ என்னோட சஜஷன் ஃபைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, சாலட் சாப்பிடுங்க. அது பண்ணினா சுகர்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும். பிளஸ் புளிப்பு, பிட்டர். இதுல ஒன்று ப்ராடக்ட் சொல்றேன், பிராக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அவங்க வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பிராக்ஸ் ஆப்பிள் சிடர் வினிகர் நீங்க எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் இன் வாட்டர் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு பல எஃபெக்ட்ஸ் இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு. சுகர் கிரேவிங் குறையும். அண்ட் அப்படியும் சுகர் சாப்பிட்டே ஆகணும்னா எப்பயாச்சும் ரேரா சுகருக்கு ஒரு சப்ஸ்டியூட் இருக்கு, ஸ்டெவியானு. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது, பட் இட்ஸ் அ நேச்சுரல் சப்ஸ்டியூட். நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்க? பட் இது வந்து ரேர் கேஸ் தான், இது ஃப்ரீக்வெண்டா நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் என்னோட சஜஷன், இப்போ எல்லாரும் நம்ம சுகரை ஸ்டாப் பண்ணா we can definitely promote much better health. We can have healthy people, children will be healthy, there will be more productivity, and we can have a superb Trichy. So wish you all the very best.